பெஹல்காம் கொடூரம். இந்த கொடூரத்துக்கு காரணம் யார்? அதாவது காஷ்மீரை நீங்கள் டூரிசமாக வளர்த்திட்டீங்க. வளர்த்துனதுக்கப்புறம் பெஹல்காம்ன்றது மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட செக்யூரிட்டி இல்லைன்னா காரணம் யார்? வந்தே பாரத் ட்ரெயின் விடுறீங்க, வக்குஃபுல்லாக கொண்டாடுறீங்க, அதில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வருது. அப்போது நாடு முழுக்க செக்யூரிட்டி பீஃப் பண்ணியிருக்கீங்களா? இது காரணம் யார்? உளவுத்துறை எச்சரிச்சிருக்கா? அப்போ இன்டெலிஜென்ஸ் என்ன இருக்குது? ஃபெயிலியரா? சரி, ரைட். பெஹல்காமில் நடந்த கொடூரத்துக்கு பதிலடி என்ன? வாகா பார்டர் மூடுறதும், எக்கனாமிக் தடை போடுறதும், வீசாவை கேன்சல் பண்ணுறதும், புதுசாக கொடுக்கறதில்லை என்பதும், டிப்ளமேட்ஸை குறைக்கிறதும், இண்டஸ்ட்ரி மதிப்பதில்லை என்பதுமா போதுமா? இந்தியாவுக்கு இது போதுமா? இன்னும் எத்தனை நாளைக்குங்க என்னங்க 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 என்னங்கன்னு கேட்டுகிட்டே இருப்போம்? பதிலடி கொடுங்க. டூரிஸ்டம் வளர்த்தும் போதே செக்யூரிட்டி அதிகம் பண்ணியிருக்கணும். அது முக்கியமான இடத்துல பக்காவாக இருந்திருக்கணும். எல்லாமே தப்பாக தான் ஃபீல் ஆகுது. சரியான பதிலடி கொடுங்க. எல்லா பக்கமும் செக்யூரிட்டி பீஃப் பண்ணுங்கள். எப்படியாப்பட்ட சட்டத்தை கொண்டாடுறீங்க, அதுக்கு தகுந்த விஷயத்தில் நீங்கள் உஷாராக இருந்திருக்கணும். இது என்னோட கருத்து.